ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம கார் வாங்கணும், அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் கார் வாங்கணும் அப்படின்னா நம்ம பட்ஜெட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். அந்த 7 lakhs அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட் வந்து நமக்கு உள்ளே வருது. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கார்ஸோட ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மார்க்கெட்டில். அதில் இந்த பர்டிகுலர் காரு கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிதானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கூட இன்னைக்கு ஹுண்டேவோட கிராண்ட் ஐட்டன் நியாஸ் வந்து நம்ம கூட இருக்குது. அதுவும் ஒரு பட்ஜெட் வேரியன்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு 7 lakhsக்கு ஆன் ரோட் காஸ்ட்டில் இந்த கார் வந்து நம்ம டெலிவரி எடுத்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தான் நம்ம கன்சல்ட் பண்ணி எடுத்த கார் தான் வந்து இது. அப்போ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி பட்ஜெட் காரில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படிங்கிறது வயர்டில் தான் வந்து நமக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வயரை எடுத்து நம்ம யூஎஸ்பியில் ப்ளக் பண்ணிவிட்டு மொபைலில் ப்ளக் பண்ணும்போது நம்மளோட ஸ்க்ரீனில் நம்ம மொபைலோட அப்படியே இமேஜிங் வந்து உங்களுக்கு வரும். அப்போ ஒரு சில ஆப்ஸ் மொபைலில் இருக்கிறது எக்ஸப்ட் வீடியோ தவிர மீதி எல்லாமே கால் பண்ண முடியும், மேப் பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. பட் எவ்ரி டைம் நீங்கள் காருக்குள்ளே வரும்போது உங்களோட ஃபோனை வந்து வயரில் ப்ளக் பண்ணணும். வயர்ஸ் வந்து இங்கேயும் எங்கேயும் கிறிஸ்கிராஸாக வந்து போயிட்டுருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பட்ஜெட் காருக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோவாக மாற்றுறதுக்குரிய டாங்கிள் தான் வந்து இது. ஆர்கா கியூப் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு, ஃப்ளீட் ட்ராக்கோட ப்ராடக்ட் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக குட்டியாக ஒரு டாங்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மெட்டல் ஃபீலில் வந்து உங்களுக்கு அது இருக்குது. அந்த ஆர்காங்கிற பிராண்ட் நேமும் வந்து அதில் இருக்குது. அது போக இந்த மாதிரி கன்வெர்ட்டரும் கிடைக்குது. C2A கன்வெர்ட்டரும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டாங்கில் நம்மளோட யூஎஸ்பி டிரைவில் வந்து நம்ம ப்ளக் பண்ணுறோம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த யூஎஸ்பியில் டைரக்டாக இப்படி நீங்கள் ப்ளக் பண்ணுறீங்க. ப்ளக் பண்ண உடனே அங்கே வந்து ஒரு லைட்டு க்ளோ ஆகுது. அப்படி ப்ளக் பண்ண உடனே ரீடிங் யூஎஸ்பின்னு வந்துட்டு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வருது. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குது. உங்கள் மொபைலில் ப்ளூடூத் எனேபிள் பண்ணிக்கணும். இந்த ஆர்கா அப்படிங்கிற இந்த ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அலோவ் கொடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆப்பிள் கார்ப்ளேயோட கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மொபைலோட ஆப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. மியூசிக் வரும், வீடியோ ரிலேட்டடாக எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. வாட்ஸ்அப் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி டயலும் வந்து உங்களால் இதில் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டை அமேசானில் 2499க்கு கொடுக்குறாங்க வித் ஆஃபரோட. அவங்களோட ஃப்ளீட் ட்ராக்கோட சைட்லேயும் போய் நம்மளால் வாங்க முடியுது. அதில் இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸில் என்னென்ன வேரியண்ட் வருது, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இதில் எரா அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. மேக்னா, ஸ்போர்ட்ஸ், அஸ்டா இப்படிங்கிற மேஜரான வேரியன்ட்ஸில் கிடைக்கும். பட் இதுக்கு உள்ள நிறையா சப் வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டியூவல் டோனு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்குது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5 ஸ்பீட் மேனுவல் கிடைக்கும். 5 ஸ்பீட் ஏஎம்டியும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் சிஎன்ஜி ஆப்ஷனும் உங்களுக்கு வரும். இதோட பட்ஜெட் 5.55 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 8.1 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரைக்கும் வருது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பர்டிகுலர் வேரியன்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு. இதோட ஆன் ரோட் காஸ்ட் 7 lakhsக்கு வந்து நம்ம டெலிவரி எடுத்தோம் வித் சம் ஆஃபர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளாக வாக்கரவுண்ட் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஹெட்லைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹெட்லைட்டில் நம்ம பார்க்கும்போது ப்ரொஜெக்டரில் ஹாலஜனாக இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இண்டிகேட்டர் வந்து இங்கே ஹாலஜனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ங்கிறது ஹெட்லைட்டோட இன்டெகிரேட் ஆகலை. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ ஷேப்பில் ஒரு டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. இது நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பியானோ பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹனிகோம் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு அது வருது. அதுக்கு கீழே எதுவும் ஏர் டேம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இங்கேயே தான் வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து உள்ளே இருக்கிற விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரியாதபடி கொஞ்சம் நீட்டாகவே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே ஹுண்டேவோட பேட்ச் வந்து நமக்கு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பம்பர் வந்து மேலே வரைக்கும் நல்லா ஏறி வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு அந்த ஹூடோட போனட் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பெருசாக டிசைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடையாது. சின்ன சின்ன கேரக்டர் லைன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அங்கே ட்ராவல் ஆகுது. பெருசாக ஓவர் டூவாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் லுக்கு தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஹூடு தான். நீங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஹைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். அப்போ டிரைவபிலிட்டிங்கிறது நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காரும்போது
இந்த ஃப்ரண்ட்டோட போனட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிளாக வந்து இருக்காது. பட் அதை பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈஸி டு மேனேஜாக தான் வந்து நமக்கு இருக்குது. இதில் வைப்பர் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளான ஃப்ரேம்டு வைப்பர் தான் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்லாம் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் கிடையாது. சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சைட் வியூ நம்ம பார்க்கும்போதுமே ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்குது. ஓஆர்விஎம்மில் பிளிங்கர் வந்து உங்களுக்கு சேர்ந்து இன்டெகிரேட் வந்து ஆகிருக்கும். நல்ல ஒய்டரான ஒரு ஓஆர்விஎம் வந்து கொடுக்குறாங்க. இந்த வேரியண்ட்டில் ஆட்டோ ஃபோல்டோவிலேயே நமக்கு வந்து கிடைக்கிது, விச் இஸ் வெரி குட். அதே மாதிரி இங்கே ரெக்வஸ்ட் சென்சாருங்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் இருக்கிற ஒரு டோர் ஹேண்டில் தான். நல்ல ஒய்டராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரூஃப் ரெயிலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது ஜஸ்ட் ஒரு லுக்குக்கு தான். இது ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில் கிடையாது. வீலோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது R15 வந்து நமக்கு கிடைக்குது. பட் இதோட பேஸ் வேரியன்ஸ் அதாவது எரா அண்ட் மேக்னால R14 வந்து உங்களுக்கு கிடைக்கும். டயரோட ப்ரொஃபைல் 175/60 வந்து கிடைக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு மெட்டல் வீல் தான். வீல் கப் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அஸ்டா அண்ட் அஸ்டா ஓல தான் வந்து உங்களுக்கு அலாய் வீல் டைமண்ட் கட்டில் கிடைக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 165 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்போது இது கொஞ்சம் லோ தான். நீங்கள் ஃபுல் லோடோட 5 பேர்லாம் போனீங்க அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கீழே தட்டும். ஸோ அது ஒரு இதில் நெகட்டிவ். வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2450 mm வந்து வீல் பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காம்பேக்ட் சைஸ் காரை, அதாவது 4 மீட்டர் லென்த்தில் 2500 இருக்கும். அதை விட ஒரு 50 mm தான் கம்மி. அதனால கொஞ்சம் பெட்டரா லெக் ரூம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஹேட்ச்பேக்கோட அந்த ஃபீல் தான். நல்ல லோவாக குட்டியான காராக தான் வந்து உங்களுக்கு அதோட லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் லைன் மட்டும் இருக்குது. பட் வைப்பர் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கல. இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் ஐ திங்க் அஸ்ட்ரா ஓல மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரியர் வைப்பர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அது காருக்கு ஒரு நல்ல லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குது. கீழே டெயில் லேம்ப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐ திங்க் இங்கே ஹாலஜனில் தான் வந்து உங்களுக்கு டெயில் லேம்ப்பு, ரிவர்ஸு எல்லாமே கிடைக்குது. இங்கே ஒரு ஃபேக்கான கனெக்டட் ஸ்ட்ரிப்பு மாதிரி இங்கே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி இது கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டோட பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியாஸ் அப்படிங்கிற பேட்ச் இங்கே இருக்குது, ஹுண்டாயோட பேட்ச்சு. இங்கே ரிவர்ஸ் கேமரா, இது இன்டெகிரேட்டடாகவே உங்களுக்கு வருது. ஒரு நல்ல கிளாரிட்டி உள்ளே இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து நமக்கு இருக்குது. பாடி கலர்லேயே வந்து இந்த பம்பர் ஃபுல்லி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பின்னாடி சின்னதாக ஒரு ஸ்கிட்டோட ப்ரொஃபைல் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. டிபார்ச்சர் ஆங்கிள்னு பார்க்கும்போதே கொஞ்சம் லோ தான். பட் சின்ன ஒரு டேப்பர் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுனால மேபி ஒரு மேடில் ஏறி இறங்கும் போது பின்னாடி தட்டாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பூட் அப்படின்னு பார்த்தோன்னா 260 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. ஆல்மோஸ்ட் எங்களோட திங்ஸ் எல்லாம் இங்கே டம்ப் ஆகிருக்கு. இந்த காரில் இருந்து கலட்டின அந்த சீட்டோட கவர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு டைட்டான வந்து ஒரு பூட்டு தான். பெருசாக நீங்கள் சூகேஸ் வந்து எடுத்து இதில் டம்ப் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் லக்கேஜை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 4 பேருக்குரிய லக்கேஜை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உள்ளே வந்து ஸ்பேர் வீலும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது R13 தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேர் வீல் இருக்கும். ஒரு லைட்டுமே நமக்கு இதில் வருது. ஒரு பார்சல் ட்ரைவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட லென்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3815 mm கிடைக்குது. வித்து 1680 mm, ஹைட்டு 1520 mm வந்து உங்களுக்கு இருக்குது. இதோட வீல் பேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2450 mm வந்து உங்களுக்கு இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm இதில் கிடைக்குது. உள்ளே வந்து போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டோர் வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த தட் எஃபெக்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஓரளவுக்கு அந்த ஒரு ப்ரீமியமான அந்த தட் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இது டோர் வந்து 90 டிகிரிலாம் வந்து ஓப்பன் ஆகலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒய்டரான ஒரு அப்பச்சர் இருக்குது. ஈஸி இன்க்ரெஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை உள்ளே போகும்போது நான் காமிக்கிறேன். இந்த டோர் பேட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ டோர் பேட் வந்து ஒரு மாதிரி லைட் கலர்லையும் பிளாக்லையும் உங்களுக்கு டியூவலாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இன்ஃபேக்ட் இந்த ஆம்ரெஸ்ட்லையுமே வந்து நம்ம ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில். இங்கே ஜஸ்ட் ஹோல்டர் மாதிரி ஒரு கப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது கிடைக்கும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்சர் வந்து இன்ஃபேக்ட் காருக்கு உள்ளேயும் டேஷ்லையும் நமக்கு வந்து இது கண்டினியூ ஆகும். அது உள்ளே போகும்போது காமிக்கிறேன். இங்கே ஒரு அலுமினியம் ஃபீலில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் தான். டோர் பாக்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் பாட்டில் நீங்கள் வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டோர் பாக்கெட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து இங்கே டோர்லேயே கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இங்கே ட்வீட்டர்ஸ் எதுவுமே வந்து நமக்கு இதில் கொடுக்கல. விண்டோ சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோ கிடைக்கிது. அதில் ஜஸ்ட் டிரைவர் சைடு மட்டும் டவுன் மட்டும் வந்து ஒரு 1 டச்சாக கிடைக்கும். அப்பு வந்து மேனுவல் தான். ஐ மீன் நம்மளை தான் வந்து அழுத்திக்கணும். அதுக்கப்புறம் லாக்கு, அன்லாக்கு, தென்
எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங் வந்து எலக்ட்ரானிக்காக இருக்கிறதுக்கு இங்கே சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. பட் 7 lakhஸில் இந்த ஃபீச்சர் வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அதை வரவேற்கலாம். உள்ளே வரலாம். ஸோ உள்ளே வரும்போது நல்ல லோவாக தான் வந்து உங்களுக்கு சீட்டிங் ப்ரொஃபைல் இருக்குது. அப்போ அந்த எஸ்யூவியில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஆக்சுவலாக இதில் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து கிடைக்காது. பட் மேனேஜபிள் நமக்கு ஓகே. எல்டர்ஸ் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி வெளியில் இறங்கும் போதுமே கொஞ்சம் சிரமப்படுவாங்க. சீட்டு வந்து நல்லா கொஞ்சம் ஒய்டராக இருக்குது. என்னோடய சைஸுக்கே என்னை நல்லா அது வந்து ஹக் பண்ணுது. சீட்டு இங்கே ஃபேப்ரிக்கில் வந்து இங்கேயும் சைடில் சின்னதாக ஒரு லெதரோட ஃபீலும் வந்து இந்த இடத்துல மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லைட் கலரு ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. பட் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது மேனுவல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த நாப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃப்ரண்ட்டோட டேஷ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த லைட் கலர் அப்படியே வந்து ஃபாலோ ஆகி வருது நமக்கு டோரில் இருந்து. அதனால் கொஞ்சம் பிரைட்டான ஒரு ஃபீல் இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹுண்டாயோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான். அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னாலேயே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஒரு இன்டெகிரேட்டடாக வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அதில் வரும். வித்து இந்த நாபோடு வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ ஆடியோ டீசெண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் ஆடியோ கிடைக்கும். ஏசியோட வெண்ட் வந்து நல்லா ஒய்டராக வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியே அந்த எண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டோட அந்த ப்ரொப்பலர் மாதிரி ரொம்ப வருஷமாக அதை அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதோட டிசைன்லாம் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே டோரில் அதை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு சின்ன ஒரு எம்போஸ் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏர் பேக் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது தெரியுது. 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. லைக் உங்களோட மொபைலில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் டிரைவிங்கில் கூட கீழே உழுகாதபடி ஓரளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸு. அது போக நீங்கள் ஒரு வேலெட்டை வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து பெட்டராகவே அது உங்களுக்கு கிடைக்கும். க்ளோ பாக்ஸ் வாவ் செம்ம மேசிவான ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் அது கூல்டு அதெல்லாம் கிடையாது. லைட்டு அதுவும் வந்து உங்களுக்கு இல்லை. பட் ப்ராக்டிக்கலான ஒரு க்ளோ பாக்ஸ் கிடைக்குது. ஏசி நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாகவே வந்து நமக்கு இதில் வருது. எல்லாமே வந்து அனலாகில் டச் இல்லாமல் பட்டன்ஸில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஏசி செட்டப் தான். இங்கே கீழே ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட்க்குரிய யூஎஸ்பி நமக்கு கிடைக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் வந்து நமக்கு இதில் வரும். இதில் வயர்லெஸ் சார்ஜிங் பேட்லாம் கிடையாது. பட் மொபைல் வைக்கிறதுக்குரிய ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் தான். ஸோ அதோட கியர் நாப் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறது ட்ரைவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு நல்ல எலிகண்ட்டாக சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் இதோட குவாலிட்டியுமே வந்து ஃபார் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க, ஒன்று குட்டியாக இருக்குது காயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கேயும் ஒரு காயின் ஹோல்டர் மாதிரியே இங்கே ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடையாது. அது ஆக்சுவலி வந்து ஹேண்ட் பிரேக் வந்து லேண்ட் ஆகிறக்குரிய ஸ்பேஸ் தான். மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் நமக்கு கிடைக்கிது. பவர் பிரேக்லாம் வந்து இதில் கிடையாது. ஸோ ஐஆர்விஎம் வந்து நல்ல ஒய்டராக இருக்குது. ரியரில் ரொம்ப க்ளீனாக விசிபிலிட்டி இருக்குது. ஹேட்ச்பேக்கோட அட்வான்டேஜ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால ரோடு வந்து ஃபுல் விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆட்டோ டிமோபிளாக இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இல்லை. மேனுவல் டிமோபிளாக தான் உங்களுக்கு இதில் கிடைக்கும். மேலே சன் பிளைண்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மிரர் இருக்குது. லைட் எதுவும் வந்து நமக்கு இதில் கிடையாது. அதே மாதிரி டிரைவர் சைடு வரீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிரரும் நமக்கு இதில் இல்லை. ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்குரிய மைக் வந்து நமக்கு இதில் இருக்குது. இந்த ரூஃபோட குவாலிட்டி அந்த டச் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து ஒரு சின்ன தூக்குறதோ அப்படி எதுவுமே வந்து நமக்கு இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் ஸ்டேரிங்கில் இந்த 7 lakhsக்கே உங்களுக்கு கிடச்சிருது. இங்கே லெஃப்ட் சைடில் இன்ஃபோடைன்மெண்ட்க்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்குரிய கண்ட்ரோலும் இருக்குது. வாய்ஸ் எனேபிள்டாகவும் நமக்கு இதில் கிடைக்கிது. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து உங்களுக்கு இதில் வருது. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளஸ்டருக்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சாஃப்டான பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வருது. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது அனலாகில் இருக்குது. அந்த ஓல்டு ஸ்டைலில் நம்ம பார்த்த ஒரு ஃபீலு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக வந்து நமக்கு இருக்கும். நடுவில் வந்து ஒரு சின்ன டிஎஃப்டி வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்க்ளூடிங் டிபிஎம்எஸ்மே வந்து நமக்கு இதில் வருது. அது நம்ம கண்டிப்பாக வந்து அதை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லலாம். டயர் ப்ரெஷரோட டிஸ்பிளே நம்ம டிரைவ் பண்ணோடனே அதோட ரீடிங் வந்து உங்களுக்கு காமிக்கும். இன்ஸ்டன்டேனியஸோடைய மைலேஜ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்
இந்த சின்ன டிஎஃப்டிக்குள்ளே நமக்கு வருது. ரியர் சீட்டில் உள்ளே வரலாம். கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓ மை காட், செம்ம லோவாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் சீட்டை விட இது பயங்கர லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா கொஞ்சம் அப்படி ஸ்லோப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா நம்மளை உள்ளே வாங்கி வச்சுக்குது. கீழே அண்டத்தை டீசெண்டாக வந்து உங்களுக்கு ஒரு அண்டத்தை இருக்குது. ஏன்னா சீட்டோட விட்டு வந்து நல்லாவே இருக்குது. லெக் ரூம் ஓகே லெவல் தான். இது வந்து என்னுடைய டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. என்னோடய ஹைட்டு 5'8". ஸோ அந்த டிரைவிங் பொசிஷனுக்கு ஒரு ஓகே லெவல் தான். நீங்கள் ஒரு லாங் டிரைவ் 500 கிலோமீட்டர்லாம் போனீங்கன்னா அட்லீஸ்ட் நடுவில் வந்து ட்வைஸ் நீங்கள் பிரேக் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி தான் ஆகணும். அந்த லெவல் ஆஃப் ஒரு லெக் ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹெட் ரூம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹைட்டு 5'8". அந்த 5'8க்கு இவ்வளோ ஹெட் ரூம், டீசெண்டான ஹெட் ரூம். நீங்கள் 6'2" வரைக்கும் கூட ஐ திங்க் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேயே கொடுக்குறாங்க 7 lakhs பட்ஜெட்டுக்கு, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல பின்னாடி வந்து ஒரு சின்ன பக்கெட்டோட ப்ரொஃபைல் இருக்கிறதுனால ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து நமக்கு இதில் இருக்குது. ஆம்ரெஸ்ட் இதில் மிஸ்ஸிங். இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வரலை. 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னா என்ன மாதிரி வெல் பில்ட் அடல்ட்டாக இருந்தால் 2 பேர் தான் உட்கார முடியும். நடுவில் கூட நம்ம உட்காந்து பார்க்கலாம். கீழே டனல் ஹைட்டு ஓரளவுக்கு நல்ல ஃப்ளாட்டாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அப்படி வரலாம். ஓகே, ஸோ வந்தோன்னா பெருசாக வந்து நமக்கு பின்னாடி தள்ளலை, கீழே வந்து ரொம்ப உயரமாக வந்து நமக்கு கொடுக்கல. அதனால நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. லீனாக இருந்தாங்கன்னா 3 பேர் கம்ஃபர்டபுளாகவே உங்களால் உட்காந்து போக முடியும். ஆனால் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. சீட் பெல்ட் வந்து நமக்கு மிடில் பேசஞ்சருக்கு கொடுக்கல. ஏசியோட த்ரோ இங்கே நமக்கு ஒரு ஏசி வென்ட்டும் நமக்கு கிடைக்கிது. பட் காரோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் ஃப்ரண்ட்லேருந்தும் ஒரு த்ரோ வருது, ரியரில் இருந்துமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக த்ரோ கிடைக்கிதுன்னு சொல்லலாம். ஒரு 12 volt சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் சீட் டைப் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் சீட் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்கூப்ட் அவுட்டாக இருக்குது. லெதரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லுக் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இங்கே மேகசின் ஹோல்டர்ஸ் எதுவுமே வந்து இல்லை. கோ பாசஞ்சர் சைடில் மட்டும்தான் வந்து ஒரு மேகசின் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இங்கே மேலே ஒரு ரூஃப் லைட்டு மிடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு பதிலாக இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுத்துட்டு ரியரில் கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்திருக்கும். இப்போ இந்த கிராண்ட் i10 நியாஸை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஹைவேல போகல, ஜஸ்ட் ஒரு வில்லேஜ் ரூட்டில் தான் வந்து போகிறோம். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதோட இன்ஜினோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 82 bhp வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 114 Nm டார்க் வந்து இது டெலிவரி பண்ணும். இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் கப்பா இன்ஜின். ஸோ இந்த கப்பா இன்ஜினோட கேரக்டர் என்ன அப்படின்னா ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும், செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், வைப்ரேஷனே வந்து இருக்காது. பட் பவர் அப்படிங்கிறது ரொம்ப லீனியர் தான். இப்போ நீங்கள் ஒரு த்ராட்டில், இப்போ நான் 4th கியரில் நான் இருக்கேன், ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன்னா பாருங்கள், அப்படிலாம் போல அப்படியே பில்ட் ஆகி நம்ம போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு லீனியரான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கார் வந்து டெலிவரி பண்ணும். இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டியும் அதுதான். நீங்கள் இன்கேஸ் ஒரு ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு 3rd கியரை போட்டு ஒரு புல் கொடுத்தீங்கன்னா RPM நல்லா ரைஸ் ஆகி ஒரு புல் வந்து உங்களுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் 4th கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பிளான்டாக தான் உங்களோட ஓவர்டேக்கிங் வந்து இருக்கணும். ரொம்ப அக்ரெசிவான ஒரு புல் வந்து டெஃபினட்டாக இந்த கார் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணாது. ஓகே, ரைட். ஸோ இன்னொன்று இந்த ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3rd கியரு பிட்வீன் அந்த 80 to 100 ஒரு 70 கூட வச்சுக்கலாம். ஸோ 70லேருந்து அந்த 100 போகிறது வந்து செம்மையாக இருக்கும். RPM அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 2000லேருந்து 3000 இந்த RPM வந்து செம்ம ஸ்வீட் ஸ்பாட்டாக வந்து இருக்கும். லோயர் பேண்ட் வந்து கொஞ்சம் வீக்கு தான். 1 and 2 வந்து கொஞ்சம் வீக்காக தான் அதோட பிக்கப் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் 3rdல இருந்து தான் ஒரு நல்ல புல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு லைட் ஃபுட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீசெண்டான டெலிவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிட்டிக்கு அடிக்குவேட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹூட்ல இருந்து நமக்கு எந்த நாய்ஸுமே உள்ளே இல்லை, அவ்வளோ சைலண்டாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஈவியை டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சைலண்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணியிருந்தா வெஹிக்கிள் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். இந்த கம்ப்ரஸரோட நாய்ஸ் மட்டும்தான் ஏசி ஆன் பண்ணால் நமக்கு இருக்கும். ரோட் நாய்ஸ் பெருசாக நமக்கு இல்லை. இந்த ஆம்பியன்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக. ஓகே, ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். அந்த மாதிரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். பட் நான் ரொம்ப ரஷ் பண்ணி நான் வேணும் எனக்கு பவர்னா நீங்கள் 3rd கியரை போட்டு புல் பண்ணி தான் நீங்கள் இழுத்துட்டு போகணும். அப்படிலாம் ஓட்டினீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் அவ்வளோதான். அப்போது இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே
10 to 11 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நீங்கள் ரொம்ப லைட் ஃபுட்டடாக தான் நீங்கள் ஓட்டணும். இந்த மாதிரியான ஒரு பிளெயின் ரோடில் இல்லை ஹைவேல ஜென்டலாக நீங்கள் ஓட்டுறீங்க 100 வரைக்கும் பிட்வீன் 90 to 100 வந்து அப்படியே க்ரூஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 16 to 17 மேக்ஸிமம் மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரஷ் பண்ணி 120லாம் போயிட்டீங்க அப்படின்னா 14 to 15 தான் வந்து இதோட மைலேஜ். ஓகே ரைட். ஸோ மிச்சபடி டிரைவிங் கம்ஃபர்ட் நம்ம ஓட்டுறது மேனுவல் தான். இந்த ஹுண்டாயில் வந்து ஆக்சுவலி கிளச்சு செம்ம சாஃப்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கார்லேயும் அப்படி தான் இருக்குது. பெட்ரோல் தான். கியர் ஷிஃப்டிங்கு எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் மேனுவலில் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு கியர் ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 5 கியர்ஸ் தான், 6 கியர் பாக்ஸ் இல்லை. மேபி 6 இருந்தால் பெட்டராக இருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. 5th கூட ரொம்ப ஒரு மாதிரியான ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப ரெவுலாம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் 5thலாம் வச்சுக்கிட்டு ஒரு புல் கொடுத்தீங்கன்னாலாம் ஆர்பிஎம் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து மேலே ஏறாது. அதனால் 6th கியர்லாம் போகிற அளவுக்கு இதோட பொட்டென்ஷியல் வந்து கிடையாது. 5th கியர் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் க்ரூசிங் 100 அந்த மாதிரி. ஒரு 60லலாம் போயிட்டு நீங்கள் 5th போய் நீங்கள் அழுத்துனீங்கன்னா பவரே வராது. நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் புல் பண்ணணும். ஓகே, பிரேக்கிங் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைலுக்கு இது கொடுக்குற பவருக்கு கண்டிப்பாக நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல ஷார்ப்பாக வந்து பிரேக்கிங் வந்து நிற்கும். அதில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. சஸ்பென்ஷனு செம்ம சாஃப்டாக வந்து பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே சின்ன சின்ன அண்டிலேஷன்ஸில் ஏறி இறங்கும் போதெல்லாம் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு உள்ளே தெரியாது. ரொம்ப ஸ்மூத்தராக பண்ணியிருக்காங்க. அப்படியே கிளைட் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ அந்த அளவுக்கு கரெக்டான டயர் ப்ரெஷர் வச்சிங்கன்னா அப்படி இருக்கும். இந்த கார் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 45 to 50லாம் வந்து ஏர் ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக டெலிவரி எடுத்த வண்டி தான். ஸோ ஷோரூமில் எப்போவுமே இஷ்டத்துக்கு ஏர் ப்ரெஷர் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டு தான் இப்போ ஓட்டுறோம். நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ரோட் நாய்ஸும் சரி, எதுவுமே வந்து நமக்கு உள்ளே வரல. ஓகே, அப்போ ஒரு டீசெண்டான இப்போ பாருங்கள் 4th கியரில் இருக்கேன். இப்போ ஒரு 30 to 40 அழுத்துறேன், அப்படியே தான் போவாப்புல. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ். மிச்சபடி நல்ல ஒரு ஒய்டரான விண்ட்ஷீல்ட் நமக்கு வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் போனட் வந்து உங்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதை வந்து நீங்கள் மீட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஓவரால் இந்த காரோட டிரைவபிலிட்டி டீசெண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அக்ரெசிவாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு செட் ஆகாது. அப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, சிட்டி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பம்பர் டு பம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் நான் அக்ரெசிவாக நான் வந்து பவர் எதிர்பார்ப்பேன், நான் ஹைவேல நான் எப்பயுமே போவேன், அதுவும் எனக்கு ரஷ் பண்ணி தான் போவேன் அப்படின்னா இந்த கார் வந்து கண்டிப்பாக உங்களுக்குரிய ஒரு காராக இருக்காது. 5 பேருக்குரிய காரும் இது கிடையாது. 4 பேருக்குரிய கார் தான். 4 பேர் தான் கம்ஃபர்டபுளாக போக முடியும். அதுவும் ரியரில் லெக் ரூம் வந்து ஓகே லெவலில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி நீங்கள் பட்ஜெட் ஒரு 7 lakhsல நீங்கள் பார்க்குறீங்க, டீசெண்டான ஃபீச்சர்ஸோடு வேணும் அப்படின்னா இந்த கிராண்ட் i10 நியாஸ் வந்து ஒரு சரியான சாய்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ இந்த கிராண்ட் i10 நியாஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.